ஓம் சாந்தி. 25/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவ பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வெகு காலத்திற்கு பிறகு மீண்டும் தந்தையை சந்திக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் மிக மிக செல்லமானவர்கள். கேள்வி: தனது ஸ்திதியை ஒரே நிலையில் வைத்திருப்பதற்கான சாதனம் என்ன? பதில்: எந்த வினாடி கடந்து முடிந்ததோ அது நாடகம் என்பதை சதா நினைவில் வையுங்கள். கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு நடந்திருந்தது. இப்பொழுது புகழ்ச்சி, இகழ்ச்சி, மரியாதை, அவமரியாதை அனைத்தும் எதிரில் வர இருக்கிறது. ஆகையால் தனது ஸ்திதியை ஒரே நிலையில் ஆக்குவதற்கு கடந்தவைகளை பற்றி சிந்திக்காதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? சிவபாபா. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். அனைத்து ஆன்மீக குழந்தைகளுடைய பெயர் என்ன? ஆத்மா. தேகத்திற்குத்தான் பெயர் வைக்கப்படுகிறது. ஆத்மாவிற்கு பெயர் ஆத்மாதான். பல சத்சங்கங்கள் உள்ளன என்பதையும் குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இதுதான் உண்மையிலும் உண்மையான சத்தியமானவருடைய சங்கமாகும். இங்கு சத்திய தந்தை ராஜயோகத்தை கற்பித்து நம்மை சத்தியுகத்திற்கு அழைத்துச் செல்கிறார். இந்த மாதிரி வேறு எந்த சத்சங்கத்திலும் அல்லது பாடசாலையிலும் இருக்க முடியாது. இதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களது புத்தியில் எந்த ஒரு தேகதாரி, தந்தை, ஆசிரியர், குரு கிடையாது. தேகமற்ற சிவபாபா தான் நமது ஆசிரியர், குரு என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேறு எந்த சத்சங்கம் போன்றவைகளின் இந்த மாதிரியான விஷயங்களை பேச மாட்டார்கள். இந்த ஒரு சங்கத்தில் மட்டும்தான் தேகமில்லாத தந்தை நமக்கு புரிய வச்சிருக்கிட்டு இருக்கிறாரு. ஆசிரியரும் அவராக இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு, தந்தையாகவும் இருக்கிறாரு. மற்றபடி வேறு எந்த சங்கத்திலும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியுகத்தில் சதோப்பிரதான ஆத்மாக்கள் இருந்தனர். சரீரமும் சதோப்பிரதானமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் சத்தியுகம் கிடையாது. இதுவோ கலியுகமாகும். தங்க யுகத்தில் நாம் இருந்தோம். பிறகு சக்கரத்தில் மறுபிறவி எடுத்து நாம் இரும்பு யுகத்திற்கு வந்துவிட்டோம். பிறகு சக்கரத்தில் மீண்டும் அவசியம் வர வேண்டும். இது சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சக்கரம்தான். இதில் நம்ம மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டு தான் இருப்போம். இப்பொழுது நமது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். நீங்கள் செல்லமான குழந்தைகள் அல்லவா? யார் காணாமல் போய் வெகு காலத்திற்கு பிறகு கிடைக்கிறார்களோ அவர்கள்தான் செல்லமானவர்கள். நீங்கள் 5000 ஆண்டிற்கு பிறகு கிடைத்திருக்கிறீர்கள். இங்கு தந்தை தன்னை யார் என்று உணர வைத்திருக்கின்றார். இதில் ஆத்மாவினுடைய 84 பிறவிகள் பற்றியும் உணர வைத்து விடுகின்றார். சிலர் குறைவாக புரிந்து கொள்வார்கள். மாணவர்களிலும் வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா? அவரவரது இல்லறத்தில் வீட்டில் இருக்க வேண்டும். அனைவரும் இங்கு அமர்ந்து விட முடியாது. மதுபனில் சொல்கிறாங்க பாபா. யார் மிக நல்ல பதவி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்துணர்வு அடைவதற்காக இங்கு வருவார்கள். இப்போ மதுபனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரோம் இல்லைங்களா, ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக. அந்த மாதிரி பதவி அடைகிறதுக்கும் நம்ம செய்கிற முயற்சிக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. குறைந்த பதவி அடையக்கூடியவர்கள் அதிக முயற்சி செய்ய மாட்டார்கள். இந்த ஞானமும் அப்படிப்பட்டது. அதாவது சிறிது முயற்சி செய்தாலும் அது வீண் போகாது. தண்டனை அடைந்து வந்து விடுவார்கள். நன்றாக முயற்சி செய்தால் தண்டனையும் குறைந்துவிடும். நினைவு யாத்திரையின்றி விக்ரமங்களை விநாசம் செய்ய முடியாது. இந்த நினைவை அடிக்கடி தனக்குள் கொண்டு வாருங்கள். எந்த மனிதனை சந்தித்தாலும்
முதலில் தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள். இந்த பெயர்கள் சரீரத்துக்குத்தான் கிடைக்கிறது. சரீரத்தின் பெயரை வைத்துதான் யாரையாவது அழைக்கவும் முடியும். மற்றபடி ஆத்மாவினுடைய பெயர் ஆத்மாதான். இந்த போதனைகள் இந்த தந்தையினுடையதாக, அதாவது பிரம்மா தந்தையினுடையது அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரும் என்பது இவருக்கும் தெரியாது. பிரம்ம பாபா ஒன்றும் தெரியாம தான் இருந்தார், சிவபாபா பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னாடி. இவருக்கு இப்பொழுது எந்த தேகதாரியும் குருக்களும் கிடையாது. எனக்கு இன்னார் குருவாக இருக்கின்றார் என்று மற்ற மனிதர்கள் அனைவரும் கூறுவார்கள். இன்னார் ஜோதி ஜோதியுடன் ஐக்கியமாகி விட்டார் என்றும் கூறுவார்கள். அனைவருக்குமே தேகதாரிகள் தான் குருக்களாக இருக்கிறார்கள். இந்த கலியுகத்தில் சொல்றாரு. சிவபாபா கூறுகின்றார், மன்மனா பவ, ஒரு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், யாருடைய புகழையும் பாடாதீர்கள். தேகதாரிகளுடைய புகழெல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்மாவின் புத்தியில் எந்த தேகத்தின் நினைவும் வரக்கூடாது. இது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நமக்கு சிவத்தந்தை கற்பிக்கின்றார், முழு நாளும் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருங்கள். சிவபகவானின் மகா வாக்கியம், முதலில் அல்லாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இதை பக்கா செய்யாமல் ஆஸ்தியை பற்றி கூறினால் எதுவும் புத்தியில் அமராது. இந்த விஷயம் சரியானதுதான் என்று சிலர் கூறுகின்றனர். இதை புரிந்து கொள்வதற்கு நேரம் தேவை என்றும் சிலர் கூறுகின்றனர். யோசிக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றனர். பலதரப்பட்டவர்கள் இங்கு வருகின்றனர். இதுவோ புது விஷயமாகும். யாராவது அதிகம் படித்திருக்கின்றனர் எனில் இவர் நிறைய வேத சாஸ்திரங்களை படித்திருக்கின்றார் என்று கூறுவார்கள். அதனால்தான் சாஸ்திரவாதிகள் அல்லது வித்வான்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கு தந்தையோ ஞானக்கடல், அவசியம் இங்கு வந்து சென்றிருப்பார். இப்பொழுது கலியுகமா அல்லது சத்தியுகமா, புது உலகமா அல்லது பழைய உலகமா என்று முதலில் கேட்க வேண்டும். லட்சியம் உங்கள் முன்பு இருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணர் இருந்திருந்தால் அவர்களது ராஜ்யம் இருந்திருக்கும். மற்றபடி இந்த பழைய உலகத்தில், இந்த ஏழை உலகத்தில் அவர்களுடைய ராஜ்யம் இருக்க முடியாது. இப்பொழுது அவர்களது சிலைகள் மட்டுமே உள்ளன. கோயில்களில் மாதிரிகளை காண்பிக்கின்றனர். அவர்களது மாளிகை, பூந்தோட்டம் போன்றவைகள் பெரிதாக இருக்கும். கோயிலெலாம் சத்தியத்தினுடைய அரண்மனையை கம்பேர் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. கோயில்களில் மட்டுமே இருந்து விட மாட்டார்கள். ஜனாதிபதியின் மாளிகை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. தேவி தேவதைகள் பெரிய பெரிய மாளிகைகள் இருப்பார்கள். அதிக நிலங்கள் இருக்கும். அங்கு பயம் போன்ற விஷயங்களே இருக்காது. சதா நந்தவனமாக இருக்கும். முட்கள் இருக்கவே இருக்காது. அது பூந்தோட்டமாகும். இன்னைக்கு பாபா சத்தியுகத்தை பற்றி வர்ணித்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கு விறகு போன்றவைகளை எரிக்க மாட்டார்கள். விறகு எரிக்கும் பொழுது புகை வரும் அல்லவா, அதனால் துக்கம் ஏற்படும். அங்கு நாம் மிக குறைவாகத்தான் இருப்போம். பிறகு விருத்தி அடைந்து கொண்டே சென்றுவிட்டது. மிக நல்ல நல்ல தோட்டங்கள் இருக்கும். நறுமணம் வந்து கொண்டே இருக்கும். முட்களின் காடு இருக்கவே இருக்காது. இப்பொழுது அதை பார்க்கவில்லை, ஆனால் உணர முடிகிறது. பாபா சொல்றாங்க, அந்த காட்சியில் என்னென்னலாம் ஆரம்பத்தில் பார்த்தாங்களோ அதை இப்போ நம்ம உணரதான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. சத்தியுகத்துக்கு போன பிறகு அதை நம்ம ப்ராக்டிக்கலில் பார்ப்போம், நடைமுறையிலே அதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை எச்சரிக்கை செய்கின்றார். கேட்காமல் பொருட்களை எடுத்துக்கொள்வது என்பது திருட்டு என்று கூறப்படுகிறது.
இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதீர்கள் என்று தந்தையும் கூறியிருக்கின்றார். கடுமையான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள். வேலைக்காரன் மீது கோபப்பட்டால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து விடுகின்றார். அங்கு சிங்கம், பசு தங்களுக்குள் அன்பாக இருக்கும். சத்தியுகத்தில் சிங்கமும் பசுவும் ஒரே ஓடையில் தண்ணி குடிச்சது அந்த அளவுக்கு அன்பாக இருக்கும். இங்கு வேலைக்காரங்க மேலே கோவப்பட்டாலும் அவங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது உடனே எதிர்ப்பு தெரிவிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சத்தியுகத்தில் பாருங்கள், மிருகங்கள் கூட எவ்வளோ அன்பாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. உப்பு தண்ணீர் மற்றும் அன்பாக இருப்பது எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. சத்தியுகத்தில் அனைத்து மனித ஆத்மாக்களும் தங்களுக்குள் அன்பாக இருப்பார்கள். மேலும் இந்த ராவண உலகில் அனைத்து மனிதர்களும் உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றனர். தந்தை குழந்தையையும் உப்பு தண்ணீராக இருக்கின்றனர். ஒரு குடும்பத்தில் தந்தையும் குழந்தைகளும் உப்பு தண்ணி போல தான் கரைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. நாம் இறைவனின் உதவியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உலகத்தில் இருப்பவர்கள் பௌதீக உதவி செய்கின்றனர். இது ஆன்மீகமாகும். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா ஆன்மீக சேவை செய்ய கற்றுத்தருகின்றார். ஏனென்றால் ஆத்மாதான் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. மீண்டும் பாபா சதோ பிரதானமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். இந்த பாரதத்தில் பழமையான யோகா என்று பாடப்பட்டிருக்கிறது. செயற்கை யோகா அதிகரித்து விட்டன. ஆகையால் நினைவு யாத்திரை என்று கூறுவது சரியானது என்று பாபா கூறியிருக்கின்றார். யோகான்னு சொல்கிறத விட நினைவுன்னு சொல்லணும். நினைவு யாத்திரைன்னு சொல்கிறது ரொம்ப சரியான வார்த்தைன்னு பாபா சொல்கிறாங்க. சிவபாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் சிவபுரிக்கு சென்று விடுவீர்கள். அதுவோ சிவபுரியாகும். சத்தியுகம் விஷ்ணுபுரியாகும். கலியுகம் ராவணபுரியாகும். விஷ்ணுபுரிக்கு பின்பு ராமபுரியும் வரும். சூரிய வம்சத்திற்கு பின் சந்திரவம்சி ஆகும். இதுவோ பொதுவான விஷயம்தான். தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஒரே ஒருவரை, அதாவது தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல், ராஜயோகம் கற்பிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். அதனால்தான் சிவபாபாவினுடைய ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். அவர் முழு உலகையும் மாற்றி விடுகின்றார். இதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நாம் புருஷோத்தம சங்கமிகத்தில் இருக்கின்றோம். யார் பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்களது புத்தியில்தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இருக்கின்றது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்றவர்களுக்கு துக்கம் ஏற்படும்படியான எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. கசப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், எந்த தேகதாரியின் மகிமையையும் பாடக்கூடாது. நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார், அந்த ஒருவரை மட்டும்தான் மகிமை செய்ய வேண்டும். ஆன்மீக உதவியாளர்களாக ஆக வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். வரதானம், சுத்தமான எண்ணங்களின் விரதம் விருத்தியை மாற்றம் செய்யக்கூடிய மனம் என்னும் சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆகுங்கள். பாப்தாதாவினுடைய மன சிம்மாசனம் அத்தனை அன்பானது. அதாவது யார் சதா அன்பான ஆத்மாக்களோ அவர்களே அந்த சிம்மாசனத்தில் அமர முடியும். எண்ணத்தின் அளவில் கூட யாருக்கும் அபவித்திரத்தன்மை அல்லது மரியாதைக்கு விரோதமானவை வந்து விடுகின்றதோ அவர்கள் சிம்மாசனதாரி ஆவதற்கு பதிலாக இறங்கும் கலையில் கீழே வந்து விடுகின்றார்கள். எனவே சுத்தமான எண்ணங்களை மட்டுமே எழுப்புவேன் என்ற விரதத்தின் மூலமாக
முதலில் தன்னுடைய உள் உணர்வை, விருத்தியை மாற்றம் செய்யுங்கள். விருத்தி மாறுவதன் மூலமாக எதிர்கால வாழ்க்கை ரூபமான உலகம் சிருஷ்டி மாறிவிடும். சுத்தமான எண்ணங்களை மற்றும் திடமான எண்ணங்களை மட்டும் எழுப்பக்கூடிய விரதத்தின் நேரடியான பலன் சதா காலத்திற்கு பாப்தாதாவின் மன சிம்மாசனமாகும். ஸ்லோகன்: எங்கே சர்வ சக்திகள் இருக்கின்றதோ அங்கே தடைகளற்ற வெற்றி இருந்தே தீரும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. இறுதி வாகன மனோநிலை என்பதன் அர்த்தம் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட கர்மாதீத் மனோநிலை என்ற வாகனம், அதாவது கடைசி வாகனம். இதன் மூலம்தான் ஒரு வினாடியில் கூடவே பறக்க முடியும். இதற்காக அனைத்து எல்லைக்குட்பட்டதிலிருந்தும் கடந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொரூபத்தில், எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரியாக அனைத்து எல்லைக்கு உட்பட்டதன் மீது வெற்றியை பெறக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். அப்பொழுதுதான் கடைசி நேர கருமாதித்த சொரூபத்தின் அனுபவி சொரூபம் ஆகுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.
உனக்கு சமம் ஆவோ ஆவோ உனக்கு சமம் ஆவோ.